திமுகவோட மிகப்பெரிய பலம் அவங்களோட உண்மையான பலம் அல்ல. அவங்களுக்கு இருக்க பலத்தை விட அவங்களுக்கு கூடுதல் பலம் இருக்குன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் மீ. அதுதான் அவங்களோட பலம். நான் தான் ஒத்துக்கிறேனே. See, I am a prisoner. Maybe I am a prisoner of my own position. தெரியாது. கொள்கை வழி வந்த விசிகா கம்யூனிஸ்டுகளை ஓரங்கட்டிட்டு தேர்தல் அணி மாறுற நாளைக்கே பிஜேபியோட போக எல்லா வாய்ப்பும் உள்ள தேமுதிகக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை திமுக ஏன் கொடுத்தது என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நாளைக்கு பிஜேபியோடு திமுக கூட ஒருவேளை போகும், ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ போக மாட்டார்கள். என்ன பண்ணாலும் திமுக கூட்டணியை விட்டு இந்த கட்சிகள் வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா திமுக எடுத்துக்குதா அப்படின்னு தோணுது. 100% கரெக்ட். முதல்ல இந்த சிறிய கட்சிகளை தான் சிம்பல்ல நிற்கணும்னு திமுக வந்து வலியுறுத்துவதே ஒரு அரசியல் அராஜகம். லெஃப்டையும் விசிகாவையும் பலவீனப்படுத்துறீங்கன்னா எதிர் சைடில் மாற நீங்கள் யாரை வளர்க்குறீங்கன்னா மதவாதத்துக்கு துணை போக துடித்து கொண்டிருக்கிற கட்சிகளை வளர்க்குறீங்க. அப்போ உண்மையிலேயே பிஜேபிக்கு திமுக நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை 4 தடவை வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஏர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் இன்னைக்கு ரூமர்ஸை நியூஸாக பரவிட்டு இருக்கு எல்லா சேட்டலைட் சேனல்லையும். இன்ஜஸ்டிஸ் பண்ணதுன்றதை நான் ஓரளவு ஏற்றுக்கிறேன். அவங்கள வந்து மீடியா டிபேட்ஸில் இழிவுபடுத்துகிறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து ஸ்விங் பண்ணுறாங்க, 4 பேரை வச்சு அவங்கள அடிக்கிறாங்க. 90% ஓவர் 90% ஆஃப் த தமிழ்நாடு மீடியா அண்டர் த கிரிப் ஆஃப் டிஎம்கே. திமுகவுடைய கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப இங்கே விசிகே இன்னும் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக இப்போ வந்தது அந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்க போறீங்க, எங்களுக்கு இன்னும் கொடுக்கலையேங்கிற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. தேமுதிக அந்த கட்சிக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் டிஎம்கேல அதிகமாக இருக்குது? அவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க என்டிஏல தான் இருந்தாங்கங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அவங்க அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட்டு தான். ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கியை பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் ஒரு கட்சியோட பலத்தை நம்மளால் கணிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடந்த 24 தேர்தல் அவருடைய வாக்கு வங்கி என்பது 0.43 0.5க்கு கீழே. அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஸ்டாலின் கொடுக்குறான்றது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். புருவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. வந்து மொழி சிறுபான்மையினர் ஓப்பனாக சொல்கிறதுனா தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ்நாட்டில் சைசபிளாக இருக்காங்க. அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஒரு காரணமாக இருக்குமோன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. பட் எனக்கு அது கூட கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா அத்தகைய தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து எல்லா கட்சிக்குமே இருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் சைசபிள் நம்பர் ஆஃப் தெலுங்கு பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியா இஸ் அ ஒன் கண்ட்ரி. யார் வேணால் எங்கே வேணால் இருக்கலாம் நமக்கு வந்து. ஸோ இன்ஃபேக்ட் நிறையா திமுகவில் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 6 மினிஸ்டர்ஸ் தெலுங்கு ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ். ஏடிஎம்கேல அந்த அளவுக்கு கிடையாது உங்களுக்கு. அதில் எந்த தவறும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவோட பன்முகத்தன்மையின் அழகு அது. அதுக்காக பண்ணாரான்ற தியரியும் எனக்கு ஒத்து வரல. ஏன்னா அப்படி பார்த்தா மதிமுக ஆல்ரெடி அவங்க கூட இருக்குது. மதிமுக லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து வைகோவும் வந்து இஸ் அ தெலுங்கு ஸ்பீக்கிங் மேன், இஸ் மதர் டங் இஸ் தெலுங்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆனால் வைகோவை தமிழராக தான் நம்ம பார்க்குறோம். வைகோவை வந்து ஒரு தெலுங்கராக நம்ம பார்க்கல. இஸ் எ தமிழியன், ஆஸ் குட் ஆஸ் எ தமிழியன் தான் அவர் வந்து. அந்த மாதிரியான ஏன்னா இந்த இஷ்யூ 2011 வந்தது. ஜெயலலிதா வந்து 11th ஹவரில் வைகோவை வெளியில் அனுப்புனாங்க, தேமுதிக உள்ளே சேர்த்துக்கிட்டு. அப்போ வந்து நிறைய விவாதங்கள் நடந்த. எலெக்ஷனை வைகோ புறக்கணிச்சிட்டே போனார். ஏன்னா கடைசி நேரத்தில் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஜெயலலிதா வெளியே ஹியூமிலியேட் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ வைகோ அவர்கள் வந்து அந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். நாங்கள் அப்போ சொன்ன வாசகம் வந்து என்னென்னா வந்து ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. தேமுதிகவும் தெலுங்கு ஸ்பீக்கிங்கு லீடரு, வைகோவும் தெலுங்கு ஸ்பீக்கிங் லீடர்னார். பட் மதிமுக வாக்கு வங்கி என்பது அந்த வாக்கு வங்கி கிடையாது. அது தெலுங்கு ஸ்பீக்கிங் வாக்கு வங்கி கிடையாது. வைகோ அவர்கள் வந்து மற்ற அரசியல் தமிழ் மேல அதிகமா வந்துட்டு பற்றுக்கொள்கிறவங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். மொழிகளை கடந்த ஒரு தலைவர் அவர் வீட்டில் தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் அவர் ஒரு தமிழர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பாஷையில் சொன்னால் பச்சை தமிழர்னு கூட வச்சுக்கிட்டோம். அவர் மொழிகளை கடந்த ஒரு தலைவர். அவரோட கொள்கைகள் அவரோட இதிலெல்லாம் நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் அவர் ஒரு தலைவர். அவர் வந்து நல்லா பேசக்கூடியவர், விஷயஞானம் உள்ளவர், இஸ் அ வெரி குட் பார்லிமெண்டேரியன். ஒரு குறிப்பிட்ட மொழி சிறுபான்மையினன்ற அந்த ஒரு சிமிழுக்குள்ளே அவரை நம்ம அடைக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த முக்கியத்துவம் என்பது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொன்று, கொள்கை வழி வந்த விசிகா கம்யூனிஸ்ட்டுகளை ஓரங்கட்டிட்டு தேர்தல் அணி மாறுற நாளைக்கே பிஜேபியோட போக எல்லா வாய்ப்பும் உள்ள தேமுதிகக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை திமுக ஏன் கொடுத்தது என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த விசிகா கம்யூனிஸ்ட்டுங்க இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10லேருந்து 12 எம்எல்ஏ இருக்காங்க, தேமுதிக ஒரு 10 எம்எல்ஏ இருக்காங்கன்னா, போச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஆள் பிடிக்கிறத வந்து இந்த விசிகா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கிட்ட நீங்கள் செய்ய முடியாது, தொடக்கூட முடியாது அவங்கள. வேற அதே உத்தரவாதத்தை உங்களால் தேமுதிக கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கடந்த கால வரலாறு அவங்க பிஜேபியோட இருந்தவங்க, முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட அங்கேருந்து எத்தனை பேர் பேசினவங்க. இங்கே வந்தாங்கங்கிறத தெரியும். ஆமாம், இப்போ ஸ்டாலினை சந்தித்து இந்த அலையன்ஸில் வரதுக்கு 2 நாள் முன்னால் அவங்க வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து ஈஷாவோட இருந்தவங்க, எஸ்பி வேலுமணியோட இருந்தவங்க அவங்க. ஸோ அவங்களுடைய கடந்த கால வரலாறு என்பது பாஜக ஆதரவு நிலை. நாளைக்கும் பாஜகவோட போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. பட் இந்த 2 லெஃப்ட் பார்ட்டிஸும் விசிகாவும் போக மாட்டாங்க. இல்ல இவங்களே தேமுதிகலேருந்து போச் பண்ணியிருக்கிறாங்களே நிறைய பேர் இங்கே அது எல்லா கட்டத்துலையும் பண்ணுவாங்க. மக்கள் நீதி மையத்திலேருந்து மகேந்திரனை கூட்டின்னு வந்தாங்க, இன்றைக்கி கமலியை கூட்டின்னு வந்துட்டாங்க. தேமுதிகலேருந்து 10 பேரை கூட்டின்னு வந்தாங்க, இன்றைக்கி பிரேமலதாவும் சுதீஷையும் அந்த கட்சியே இவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஸோ அது அவங்களோட பாலிடிக்ஸ். அது வந்து இன்றைக்கி இந்த இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் இந்த அளவுக்கு சீட் ஷேரிங்கில் இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய அவசியம் எதுக்காக திமுகவுக்கு வந்தது? உங்களுடைய நீடித்த தோழர்கள் அவங்க. அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு மூலமாக அவங்கள காயப்படுத்தி மதசார்பற்ற சக்திகளை திமுகவே பலவீனப்படுத்துது. அது ஏன் பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறாங்கன்றது புரியல. உண்மையிலேயே இது புரியல. தேர்தல் அணிமாற கட்சிகளுக்கு அவர்களுக்காக உங்கள் கூட வந்து 10 வருஷமாக கூடவே 3 தேர்தலில் இருந்த, நாளைக்கும் எந்த கட்டத்துலையும் பிஜேபிக்கு போகாது. திமுக கூட நாளைக்கு பிஜேபிக்கு போவோம். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 99, 2003 4.5 ஆண்டுகள் பிஜேபியில் வளமான இலாக்காக்களை என்டிஏல பிஜேபி இருந்த கவர்மெண்ட்டில் அனுபவித்தவங்க தான் இவங்க. ஆகவே குஜராத்தின படுகொலைகளின் பொழுது மோடியை ஆதரித்து பேசியவர்கள், பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும். ஆகவே நாளைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நாளைக்கு பிஜேபியோடு திமுக கூட ஒருவேளை போகும், ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ போக மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கள பலவீனப்படுத்தி நீங்கள் வந்து புதுசாக வர கட்சிகளுக்கு வந்து வெண்சாமரம் வீசுறதும், அவர்களுக்கு உரிய பதவிகளுக்கு ஒரு எம்பி சீட்டுன்னா சாதாரணமாக. நான் கேட்குறேன், இன்றைக்கு தேமுதிக எம்பியாக போயிருக்கக்கூடிய அவர் சுதீஷ் அவர்கள் நாளைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு ராஜ்யசபாவில் ஏதோ ஒரு நெருக்கடி வருதுன்னா அவர் பிஜேபி ஆதரிப்பாரா அல்லது திமுக சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி ஆதரிப்பாரா? கண்டிப்பாக அவர் பிஜேபி தான் ஆதரிப்பார். இது அவங்க வரலாறு. அப்போ இது அத்தனையும் தெரிஞ்சு திமுக யாரை வளர்க்குது? ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸஸை வளர்க்குது. அப்போ இது வந்து 26க்கு பிறகு வந்து திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு என்பது முனை மழுங்கி போகும் என்ற ஒரு கருத்து நிலவுது பாருங்கள். அதை வலுப்படுத்துவது மாதிரி இருக்குது. இதில் 1 சீட்டு 2 சீட்டு குறைக்கிறது இஷ்யூ இல்லைங்க. அதனோட எண்ட் ரிசல்ட் வந்து மதசார்பற்ற சக்திகளை, ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை சித்தாந்த ரீதியாக 362 துண்டா வெட்டி போட்டாலும் பிஜேபி பக்கம் போவாத இடதுசாரிகளையும் விசிகாவையும் திமுக பலவீனப்படுத்துது. மாறா பிஜேபியோட போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ள தேமுதிக மாதிரியான கட்சிகளை திமுக வளர்க்குது. இதுதான் இதோட எண்ட் ரிசல்ட். இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பண்ணாலும் திமுக கூட்டணியை விட்டு இந்த கட்சிகள் வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா திமுக எடுத்துக்குதா அப்படின்னு தோணுது. 100% கரெக்ட். இவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. 1000 பிரச்சனை பண்ணாலும், இப்போ பாருங்கள், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சிபிஐ சிபிஎம்குள்ளே வந்து ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்குமெண்ட்னு அவங்க ஆங்கிலத்தில், ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் அவங்க கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. 6 சீட்டுன்றதே ஜஸ்ட் 2%, 5 சீட்டுன்றது லெஸ் தென் 2%. அவுட் ஆஃப் 234 அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸில் 2%ன்றது வந்து லெஸ் தென் 2%. அதுக்கு வந்து அவங்க 4 நாள் 5 நாள் மல்லு கட்டினாங்க, போராடினாங்க ஒரு சீட்டுக்கு. இன்றைக்கி சிபிஎம் கதை என்ன? 6 சீட்டு அவங்க 8 சீட்டு கேட்டதை கொடுக்க முடியாதுன்னு 5 சீட்டோட நில்லுன்றாங்க. 5 சீட்டுன்றது லெஸ் தென் 2%. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம்? அப்போ ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வருத்தத்தோட கோபத்தோடு தான் அவங்க இருக்காங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மேலே கொண்டு போனோன்னா இதுதான் வழின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதான் தோழர் தியாக மாதிரி இருக்கவங்க வந்து தமிழக தன்னுரிமை இயக்கம் வச்சுருக்காருல தோழர் தியாக, அவர் வந்து நியூஸ் 7 டிபேட்டில் போன வாரம் ஒரு கருத்து முன் வச்சார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல இந்த சிறிய கட்சிகளை தான் சிம்பலில் நிற்கணும்னு திமுக வந்து வலியுறுத்துவதே ஒரு அரசியல் அராஜகம். அதுவே முதல்ல தவறு. 2வது, இடதுசாரிகளை 5 சீட்டு 4 சீட்டு 2 சீட்டுன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவங்க இடத்துல இருந்தால் என்ன முடிவு எடுப்பேன்னா, நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை, ஆனால் என்டிஏ தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து என்பதால் நாங்கள் 234 தொகுதிகளிலும் எங்கள் மேடைகளை போட்டு நாங்கள் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம். இதுதான் திமுகவை கொடுக்கக்கூடிய சரியான தண்டனைனார். அதாவது நீங்கள் எங்களை இழிவுபடுத்துகிறீங்க, எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துறீங்க. 6 சீட்டு கொடுத்தவனுக்கு 4 சீட்டுன்றது வந்து அவலம். அது தான் சிம்பலில் நில்லுன்னு சொல்லலையே தவிர மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் அதையும் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் வந்து இடதுசாரிகளுக்கு உதயசூரியன் சிம்பல் நிற்க சொல்லி ஆஃபர் வரும். அதாவது இந்த 5 சீட்டு வேணும்னா உன்னை குறைச்சிக்கிட்டு நில்லுங்கன்னுவாங்க. ஏன்னா அப்படி தானே வந்திருக்குது வழியாக.
அப்போ தோழர் தியாகு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து என்டிஏ பெரிய ஆபத்து, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து, ஒருபோதும் அதை கால் பதிக்க அனுமதிக்கக்கூடாது. நாங்கள் திமுகவுடன் தான் இருக்கிறோம் அரசியல் நிலைப்பாட்டில். ஆனால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போட மாட்டோம். 234 தொகுதிகளிலும் எங்கள் மேடைகளை போட்டு நாங்கள் திமுகவை ஆதரிப்போம். அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அது வந்து திமுக கொடுக்குற தண்டனைன்றார் அவர். அதெல்லாம் வந்து அவங்க நடைமுறையில் சிபிஐ சிபிஎம் ஒத்துப்பாங்களான்றது நமக்கு தெரியாது, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏராளமான சமரசங்களை செய்து கொண்டு விட்டார்கள். அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, வேறு சில சமரசங்களையும் தனிநபர்கள் சார்ந்து செய்திருக்கிறார்கள் என்று தான் தகவல்கள் வருகின்றன. இல்லாட்டி வந்து ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும். நீ 6 சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டு 4 சீட்டு போகிறதுன்றதை விட அதுக்கு நீங்கள் நிற்காமலே போயிடலாமே. என்ன உங்களுக்கு அசம்பிளி இப்போ ரெப்ரசன்டேஷன் என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படியே? ஏன்னா நீங்கள் இது ஏதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சிங்கன்னா திமுக இறங்கி வரும். அட்லீஸ்ட் உங்களோட 6 சீட்டாவது காப்பாற்றப்படும். சரி, விசிகா எடுத்துக்கோங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபிக்கு வேலை போன 90% தலித் தலைவர்கள் மத்தியில், எல்லா மாநிலத்திலும் தலித் தலைவர்கள் 90% பிஜேபிக்கு வேலை போயிட்டாங்க. பிஜேபிக்கு வேலை போகாத எவ்வளவோ ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டும் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மிக வலுவாக இருக்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளவன், விசிகா. நீங்கள் அவங்கள போட்டு பாடாப்படுத்தி மன்றாடுகிறார்கள். விசிகாவினரும் சிபிஎம்மும் மன்றாடுகிறார்கள். இது வந்து வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு வந்து ஒரு ஆதங்கத்தை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த தேர்தலை காட்டிலும் ஒரு 2 இலக்கத்துக்கு மாறணும்னு அவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி மாறத்துக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி மாறினாலும் வந்து அந்த இடத்துல வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் அவங்க போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் முதல்லங்க இந்த இன்னொரு சிம்பலில் போட்டி போடுறதுன்றதே வந்து சட்ட ரீதியாக தடுக்கப்படணும். அது மாதிரியான ஒரு அரசியல் அராஜகம் எதுவுமே இருக்க முடியாது. உன் அடையாளமே உன் சிம்பல். நீ அவன் சிம்பலில் போய் நின்னா உனக்கு எது கட்சி மெர்ஜ் பண்ணிட்டு போயிட. ஆகவே இது அரசியல் அராஜகம். இதை இவங்க ஏற்றுக்கக்கூடாது. ரெண்டாவதுங்க, விசிகாவை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்க, சிபிஎம்மை பலவீனப்படுத்துறீங்க அப்படின்னா, சிபிஐயை பலவீனப்படுத்துறீங்கன்னா, லெஃப்ட்டையும் விசிகாவையும் பலவீனப்படுத்துறீங்கன்னா, எதிர் சைடில் மாற நீங்கள் யாரை வளர்க்குறீங்கன்னா, மதவாதத்துக்கு துணை போக துடித்து கொண்டிருக்கிற கட்சிகளை வளர்க்குறீங்க. அப்போ உண்மையிலேயே பிஜேபிக்கு திமுக நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 26 தேர்தல் முடிவுகள் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால், திமுக வெற்றி பெறத்தான் வாய்ப்பு அதிகம் என்று நான் நம்புகிறேன் உறுதியாக. ஒருவேளை அவங்க ஜெயிச்சா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 21-26 அளவுக்கு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பெரிய அளவில் அது டைல்யூட் ஆகும். ஆனால் வெளியில் அந்த போஸ்டரிங் மட்டும் ஃபாசிச பாஜகன்றதை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லிக்கிட்டு மக்களை நன்றாக ஏமாற்றி கொண்டு மடைமாற்றம் செய்வார்கள் அரசியல் என்பதற்கு சரியான உதாரணம் தான் இந்த தேர்தலில் இவங்க லெஃப்ட் பார்ட்டிஸோட விசிகாவோட நடத்துகிற தேர்தல் பேரம் என்பது. இது வெறும் 1 சீட்டு 2 சீட்டை பிடுங்கிக்கிட்டு அதில் தான் நிற்கணுன்ற திமுகவோட மேலாதிக்க எண்ணம் மட்டும் கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அரசியல் என்பது பிஜேபிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சிம்பல் லுக். நாங்கள் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை இங்கே பலவீனப்படுத்துகிறோம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா யூசி நீங்கள் 6 சீட்டு கொடுத்தவனுக்கு 4 சீட்டு கொடுக்குறேன்றது எவ்வளவு ஒரு அவலம் இது. அது ஆனால் அதில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல, மொத்தம் 5 சீட்டு 6 சீட் நான் காலி பண்ணுறவங்கள. இன்னொன்று எந்த சீட்டு கொடுக்குற 5 சீட்டில் எத்தனை தோக்கடிப்பாங்க, எத்தனை வந்து வின்னபிள் சீட்டுன்னு இருக்குது. ஸோ அதாவது சித்தாந்த ரீதியாக பிஜேபியை கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்க்கிற மாதிரி வேறு யாரும் எதிர்க்க முடியாது. காங்கிரஸ் கூட எதிர்க்க முடியாது. பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் தான். ஆஸ் அன் ஐடியாலஜி ஹிந்துத்துவாவுக்கு எதிரான, அதாவது வந்து மிக மூர்தன்யமான ஒரே ஐடியாலஜினா அது கம்யூனிசம் மட்டும்தான். அவங்களோட முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள் தான். நீங்கள் அவங்கள 150 துண்டா 400 துண்டா வெட்டி போட்டாலும் பிஜேபி பக்கம் போக மாட்டான். அந்த உத்தரவாதத்தை வேற யாருக்கும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஆகவே அவங்கள வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்குள்ளே பாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வெறுமனே வந்து அந்த 4 சீட்டு 5 சீட்டில் தான் நிற்கணுன்ற அந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் மைண்ட் செட் மட்டும் கிடையாதுங்க. அது பிஜேபி கொடுக்குற சிக்னல். ஒரு விதமான காம்ப்ரமைஸுக்கு திமுக போகுது, பிஜேபியோட ஒரு விதமான காம்ப்ரமைஸுக்கு போகுது. இது இப்படி தான் நான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது அது அவங்கவுங்க உரிமை. நிச்சயமா. இது எனக்கு என்ன இன்னொன்று தோணுதுன்னா, ஒருவேளை இப்போ இவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைங்கிற ஒரு காலகட்டத்திலனால இவங்க கூட இணைந்து பயணம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ இடதுசாரிகள், விசிகே போன்ற கட்சிகள் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. அண்ட் இதுக்கு முன்னாடி கிடைத்த ஒரு கசப்பான அனுபவம், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் அவர்கள், வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அதில் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. அந்த கசப்பான அனுபவத்தினால இந்த முடிவில் இருக்கிறாங்களோ, இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார்? இல்லை, விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து அவங்களுக்கு நம்பத்தகுந்த ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி இல்லை. அதனால தான் வந்து அவங்க திமுகவோட வந்து இவ்வளவு அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு போகிறாங்க.
ஏன்னா வந்து ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து நடுப்புற பிஜேபியை விட்டு ஒரு 1.5 வருஷம் விலகி இருந்தப்போ கூட அவங்க நம்பலை பிஜேபி வந்து எப்படியும் ஏடிஎம்கேவை கபலீகரம் பண்ணிடும். ஜெயலலிதா மாதிரி ஒரு டால் லீடர் இருந்தாங்கன்னா அவங்க மேபி நம்பியிருப்பாங்க. அவங்களோட அந்த அச்சம் வந்து நிரூபிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு போய் பிஜேபி கூட போனார். 25 பிப்ரவரியில் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது முஸ்லீம் அமைப்போட மாநாட்டில் நாங்கள் வந்து 26 தேர்தல் இல்லை 36 46 தேர்தலில் கூட பிஜேபியோட போக மாட்டோம் வீராவேசமாக முழங்கிட்டு 2 மாதத்தில் அமித்ஷாவோட போய் லீலா பேலஸ் ஹோட்டலில் உட்காந்து பிஜேபி என்டிஏக்குள்ளே ஐக்கியமானார். ஸோ அவங்களுடைய அச்சம் வந்து மெய்ப்பிக்கப்பட்டது. இன்றைக்கி விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயர். விஜய் பண்ண ஒரு பெரிய தப்பு. நேற்று வந்து இஃப்தார் பார்ட்டியில் அவர் வந்து மதச்சார்பின்மை நாங்கள் வந்து பெரிய இது வந்து நாங்கள் எங்களோட பேசிக் பாலிசிஸில் வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. ஃபைன். ஆனால் இந்த 3 வாரமாக அவர் பிஜேபியோட போவாருன்னு மிகப்பெரிய அளவில் வதந்திகள் வந்தப்போ ரூமர்ஸ் வந்தப்போ அதை அவர் வந்து கவுண்டர் பண்ணலை. முதல்ல அவர் அதை தடுத்துருக்கணும். அவர் அதாவது இந்த அளவுக்கு பிஜேபியோட போவாருன்ற ஒரு டாக் வந்திருக்கக்கூடாது. அது இன்ஃபேக்ட் நேற்றைக்கு அவர் வந்து தெளிவாக நான் பிஜேபியோட போகலன்னு சொன்னாலும் இந்த 3 to 4 வீக்ஸ் லாஸ்ட் 3 to 4 வீக்ஸில் அவருடைய கட்சியை பற்றி வந்த செய்திகள் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில் அவருடைய வாக்கு வங்கியை ஓரளவு சிதைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த டாக் வரக்கூடாது. அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அல்லது அழுத்தம் இருந்ததா எதுவுமே எனக்கு தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் கடந்த 3-4 வாரங்களில் அவர் பிஜேபியோட போவாருன்னு வந்தால் இந்த அளவுக்கு ரூமர்ஸ் பொலிட்டிக்கல் ரூமர்ஸ் தேவர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடாது. இந்த இடதுசாரிகள் இந்த அளவு அவமானங்களுக்கு பிறகும் இதை ஹியூமிலியேஷனை ஸ்வாலோ பண்ணிக்கிட்டு எதுக்கு போய் வந்து மறுபடியும் திமுகவோட நிற்கிறாங்கன்னா ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. அவங்களோட கொள்கை உறுதி என்பது அப்பழுக்கற்றது. அங்கே தான் நமக்கு கோவம் வருது. அப்போ பிஜேபி எதிர்ப்பில் திமுகவை விட 10 மடங்கு உறுதியாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளை விசிகாவை இவ்வளவு தூரம் திமுக ஹியூமிலியேட் பண்ணுதுன்னா மதசார்பற்ற சக்திகளை திமுக பலவீனப்படுத்துது. மதசார்பற்ற சக்திகளை திமுக திட்டமிட்டு பலவீனப்படுத்துதுன்னா அது பிஜேபி கொடுக்கக்கூடிய மெசேஜ். இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இது அவரவர் மனதை பொறுத்தது. நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு பொலிட்டிக்கல் ரூமர் அப்படின்னு நம்ம பேசும்போது அது பொலிட்டிக்கல் ரூமர்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த ரூமரை வந்துட்டு ஒரு கன்ஃபர்ம்டு நியூஸ் மாதிரி எல்லா சேட்டலைட் சேனல்லையும் வந்துட்டு கேரி பண்ணாங்கன்னு பார்க்க முடியுது. முன்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட ஜேர்னலிசம், அதாவது வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நம்மளோட ஜேர்னலிசம் ஸ்டடீஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அன்லெஸ் அதர்வைஸ் அது வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் கேரி திஸ் அஸ் அ நியூஸ் இன் ஆர் சேனல் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை 4 தடவை வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். ஃபேக்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஏர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி ரூமர்ஸை நியூஸாக பரவிட்டு இருக்கு எல்லா சேட்டலைட் சேனல்லையும். இது வந்துட்டு தகவலாக வருது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இந்த ரூமர்ஸ் வேணுமென்றே வேறு யாராலும் பரப்பப்பட்டதா, இது கேரி பண்ணணுன்ற ஒரு அழுத்தம் சேட்டலைட் சேனல்ஸ்க்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டனும் வெளியிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸாக தோணுது. அதனால தான் அந்த கேள்வி முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் ஃபேக்ட் செக்குக்கு வந்து பெரிய அளவில் நான் அது வேணான்னு சொல்லலை. தட் டு எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குன்னு போது 100% ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு தான் நீ மீடியா நடத்த முடியாது. அதுக்கு அவசியமும் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு மர்டர், ஒரு டெகாய்ட், ஒரு ரேப் அந்த மாதிரியான இஷ்யூஸில் 100% வேணும். 99% இருந்தால் கூட போடக்கூடாது. பட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் 1% இருந்தால் கூட போடலாம். சம்டைம்ஸ் 99% இருந்தால் இல்லாட்டி கூட அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. ஆகவே இந்த விஜய் விஷயத்தில் தாவேகா விஷயத்தில் கடந்த 3-4 வாரங்களாக அவங்க பிஜேபியோட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசினார். எதையும் நம்பாதீங்க, ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் சொல்லுவேன் ஓவர் 70 to 80% வந்து அதுக்கு தாவேகா தான் காரணம். அவங்க அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். விஜய் நினச்சிருந்தா ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு 2 days 3 days வந்து அந்த ரூமர் பீக்கில் இருந்தப்போ ஹிமாலயன் பீக்கில் இருந்தது, போயிட்டாங்க ஆல்மோஸ்ட்னாங்க. அப்போ அவர் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாருன்னா எல்லாமே முற்றுப்புள்ளியாக இருக்கும். இன்னொன்று, அவர் ப்ரெஸ்ஸையே பார்க்கறது இல்லை. அது அவருடைய மிகப்பெரிய குறை. அதை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. மோடி பார்க்கலையா, ஸ்டாலினோ, அது கிடையாது ஆர்குமெண்ட்டு. நீங்கள் ஏன் பார்க்கல? யூ ஹவ் நத்திங் டு டு வித் மீடியானும் போது தென் நீங்கள் பாலிட்டிஷியனான்ற கொஸ்டினே வருது. அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் யூ கேனாட் ஜஸ்டிஃபை இஸ் வெரி நேச்சர் ஆஃப் நாட் டாக்கிங் டு மீடியா. மீடியா கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அதாவது மீடியா ஒன்றும் புனித பசு கிடையாது, நாட் ஹோலி கவ். மீடியா மே பி அன் ஈவில், ஐ டூ அக்ரி, பட் அ நெசசரி ஈவில். இட் இஸ் அன் ஈவில் அண்ட் நெசசரி ஈவில். அப்போ நீங்கள் மீடியாவை என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் பண்ணலைன்னா வரக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு.
ஆகவே இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அதாவது வந்து தாவேக்காவை வந்து மீடியா வந்து ரொம்ப அதாவது வந்து இன்ஜஸ்டிஸ் பண்ணுதுன்றதை நான் ஓரளவு ஏற்றுக்கிறேன். மீடியா ஸ்பேஸில் வந்து தாவேக்காவுக்கு ஸ்பேஸ் ஒழுங்காக கொடுக்கல. அவங்கள வந்து மீடியா டிபேட்ஸில் இழிவுபடுத்துகிறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறாங்க, 4 பேரை வச்சு அவங்கள அடிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அட் த சேம் டைம் மீடியாவை எப்படி எங்கேஜ் பண்ணணுன்றதில் தாவேக்கா கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இன்றைக்கி மீடியாவோட பவர் வந்து அவங்க முழுவதும் புரிஞ்சுக்கல. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ மீடியாவை எங்கேஜ் பண்ணணும். முக்கியமாக உங்கள் தலைவர் வந்து மீடியா கிட்ட பேசணும். இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அவர் ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசலைன்னா அவர் பாலிட்டிஷியனே இல்லைன்ற கருத்து உலா வருவதை நம்மளால் மறுக்க முடியாது. ஆகவே இதை பிரித்து பார்க்க கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல இருந்து நகர்ந்த அடுத்ததாக வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனோன்னா இன்னமும் வந்து அதிமுக வந்துட்டு எத்தனை இடங்களில் நிற்க போகுது அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி நோக்கி பயணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து 125 சீட்டுகள் வந்துட்டு அதிமுக தன் வசம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே வந்து ஒரு பெரிய பேரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு ஹோல்டு வச்சுப்பாரா எப்படி? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரியாத பற்றி நம்ம பேச முடியாது. அவர் இன்று டெல்லி போயிருக்கிறார், அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார்னு தகவல் வருது. கண்டிப்பாக நம்பர்ஸ் பேசுவாங்க. எவ்வளோ பிஜேபி கேட்குது, இவர் எவ்வளோ கொடுப்பாரு எனக்கு தெரியலங்க. நான் தெரியாமல் அதை பேச முடியாதுங்க. நம்ப தகுந்த நண்பர்களிடமிருந்து தகவல் எதுவும் வரல. மேபி இன்று இரவோ நாளையோ வரலாம். அதனால் இந்த கேள்விக்கு என்னால் நேரடியாக பதில் சொல்ல முடியாது, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பியூஷ் கோயல் ஆக்சுவலி இன்னைக்கு வரதா இருந்தது, அவர் வரல. அவரோட வருகை ரத்தானதுனால தான் இவர் போறாருங்கிறத பார்க்க முடியுது. எனக்கு என்னன்னா நம்பர்ஸையும் தாண்டி தன் வசம் வந்துட்டு ஹோல்டு வச்சுக்கணும்னு இபிஎஸ் நினைப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க வந்து ஒரு இப்போ 118 இஸ் தி மேஜிக் நம்பர், தனி சிம்பிள் மெஜாரிட்டிக்கு. திமுக வந்து எப்படியும் நாட் லெஸ் தான் 170 அவங்க போட்டி போடுவாங்க. 170ன்றது 160 அவங்க நிற்பாங்க. 10 வந்து அவங்களோட அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உதயசூரியன் சிம்பலில் போட்டு நிறுத்துவாங்க, விச் இஸ் as good as டிஎம்கே. ஸோ அவங்க வந்து ஒரு 74-75 சீட்டை கூட்டணிகளுக்கு அதிகபட்சம் கொடுத்துட்டு 170 அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க 170 கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட 170 கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 160 கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க 120-130 கன்செப்ட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி திமுக அதை திசை திருப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட்டணி அரசுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால தான் கம்மியாக போட்டி போடுறாங்கன்னு அவங்க திமுக திசை திருப்புவாங்க. அது திசை திருப்புறதில்ல, அதுதான் ஃபேக்டாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. அது வந்து பர்செப்ஷன் வைஸ் ஆல்ரெடி வீக்கெண்டாக இருக்க ஏடிஎம்கேக்கு இன்னமும் வீக்கன் ஆகிடும். அதனால் வந்து இப்போ 170 திமுக போட்டி போடுதுன்னா 160 ஏடிஎம்கே போட்டி போடணும்னு விரும்புவாங்க. அந்த பர்செப்ஷன் வரல ஜெயிக்கிறது. திமுகவோட மிகப்பெரிய பலம் அவங்களோட உண்மையான பலம் அல்ல. அவங்களுக்கு இருக்க பலத்தை விட அவங்களுக்கு கூடுதல் பலம் இருக்குன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இன்க்ளூடிங் மீ. அதுதான் அவங்களோட பலம். புரியுதுங்களா? அவங்கள நான் தான் ஒத்துக்கிறேனே. மேபி ஐ எம் a prisoner of my own position. எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறது தான் ஃபைனல். நான் எப்பயுமே ஆர்கியூ பண்ணதில்லை. அரே பாபா, திஸ் இஸ் மை பொசிஷன், யூ அக்செப்ட் இட் ஆர் ரிஜெக்ட் இட். அண்ட் யூ ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் யூ புட் ஃபோர்த் யுவர் பாயிண்ட், ஐ எம் ரெடி டு கன்சிடர் இட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா திமுகவோட பலம் அவங்களுக்கு உண்மையாக இருக்க பலத்தை விட அவங்களுக்கு கூட பல மடங்கு பலம் இருக்குன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள், இன்க்ளூடிங் மீ. அதுதான் அவங்களோட பலம். இன்ஃபேக்ட் தட் இஸ் அ குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ். லைக் வார் இன் பாலிடிக்ஸ், இன் வாரில் வந்து ஜெனரல் ஃபர்ஸ்ட் ஈ வில் கன்வின்ஸ் தட் இஸ் கோயிங் டு வின். பர்செப்ஷன் வாரில் ஒரு ஜெனரல் ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி தான் பாலிட்டிஷியன்ஸும். ஒரு லீடர் வந்து பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும். ஸ்டாலின் வந்து அந்த பர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எடப்பாடி தோத்துக்கிட்டு இருக்காரு. திஸ் இஸ் அ ஃபேக்ட். இந்த 5 வருஷத்தில் அவங்க என்ன செயல்பட்டாங்க? ஒரு அப்போசிஷனாக 4.5 வருஷம் எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் அப்போசிஷனாக ஃபென்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணார். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி 50% கூட இன்றைக்கி எடப்பாடியால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு? எடப்பாடி தான் பொறுப்பு, ஸ்டாலினா பொறுப்பு. உங்ககிட்டயும் மீடியா இருக்குது, உங்ககிட்டயும் அனுபவம் இருக்குது, இன்ஃபேக்ட் ஓட் பேங்க் இருக்குது. ஆக்சுவலி ப்ளே விட்டல் ரோல் இன் பாலிடிக்ஸ். ஆமாம். இப்போ நீங்கள் 30 வருஷம் ஏடிஎம்கே தான் ரூல் பண்ணுச்சு, 25 வருஷம் தான் டிஎம்கே ரூல் பண்ணுச்சு. ஏடிஎம்கே ஓட் பேங்க் டிஎம்கே ஓட் பேங்கோட எப்பயுமே அதிகம். ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே மாறி போயிருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சரியாக அப்போசிஷன் ரோலை ப்ளே பண்ணல, இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. ஆகவே இது பர்செப்ஷனில் வந்து திமுக 170 சீட்டு நிற்கிது அப்படின்னா, ஆனால் திமுக 170 சீட் நிற்கணும், அட்லீஸ்ட் 160 சீட்டாக நிற்கணும். அவங்க 130 சீட்டு 140னா எலெக்ஷன் டைம்லேயே போட்டு அடின்னு அடிப்பாங்க திமுக.
அது வந்து மீடியா வந்து இது வரைக்கும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தமிழக வரலாறுல கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சோஷியல் மீடியாவும் 90% திமுக கண்ட்ரோலில் இருக்குது. கண்ட்ரோல்னால் சாதாரண கண்ட்ரோல் இல்லை, அவங்களோட அயன் கிரிப்பில் இருக்குது மீடியா. மோடியோட 3.0 கூட அந்த அளவுக்கு இல்லை, 1.0 2.0 இருந்தது. மோடி 3.0 மீடியா டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபியை கேள்வி கேட்குற இடத்துல இருக்குது நேஷ்னல் மீடியா. தமிழ்நாடு வந்து மோடி 1.0 2.0 விட மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100% சொல்ல முடியாது, 90% ஓவர் 90% ஆஃப் த தமிழ்நாடு மீடியா அண்டர் த கிரிப் ஆஃப் டிஎம்கே. அப்போ அப்போஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய எதிரிகள்னு பார்த்தீங்கன்னா யார் யார்? திமுக ஒரு பக்கம்னா பிஜேபியோட சேர்ந்ததால் அதில் கீழே போன ஓட் பேங்க் ஒரு பக்கம், பிஜேபி அவங்களுக்கு ஒரு எதிரி தான், கூட இருந்து அழிக்கிறான். இன்னொரு பக்கம் மீடியா. ஸோ ஹேஸ் டு ஹேண்டில் 3-4 எனிமீஸ். இதில் அவங்க சீட்டு வந்து திமுக விட கம்மியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. மேபி 10 சீட்டு கம்மியாக கண்டெஸ்ட் பண்ணலாம். 30 சீட் 40 சீட்லாம் கம்மியாக கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின்லேயே இவங்க தோற்றுருவாங்க. நிச்சயமா. பட் ஹி கேன் புல் இட். ஏன்னா இப்போ இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை விட அவங்களோட கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குங்கிற போது ஏடிஎம்கே தலைமை வந்துட்டு புல் பண்ணணும்னு நம்புகிறோம். வில் சி அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பார்க்குறது இப்போ ஒரு ஒரு திரைப்பட நடிகை அவர்களை வந்து சி.வி. சண்முகம் வந்து தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் உட்பட அதற்கு கொதித்து எழுந்தது. திரு பிரேமலதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பேசுனதை பார்க்க முடிஞ்சிச்சு. சிலிண்டர் வந்துட்டு தட்டுப்பாடு இருக்கும்போது இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக காங்கிரஸ் வந்துட்டு வீதியில் இறங்கி தலையில் சிலிண்டரை தூக்கி காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு நடந்து போனார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு கிளியராக இது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. மற்ற விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்காத கூட்டணி கட்சிகள் இப்படி வந்து இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு ரெட்டை நிலைப்பாடாக இல்லையா? அது ஆப்வியஸாக அந்த கேள்வி வரும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? இல்லை என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல நாங்கள் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்களா? மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. மக்களை எப்படி வேணால் ஏமாற்றலான்றதும். இப்போ பெண்களை பற்றி யார் இழிவாக பேசினாலும் அது கண்டிக்கத்தக்கதுலேருந்து மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் அது செலக்டிவாக தானே இருக்குது. மற்றவங்களுக்குலாம் வராத இது வந்து இப்போ மட்டும் பொங்கிய வருதில்லை உங்களுக்கு வந்து. அஃப்கோர்ஸ் சி.வி. சண்முகம் பேசினது தப்பு, அது ஒன்று. சிலிண்டர் விலை வந்து இவங்க ஆமாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ விலை ஏற்றுறாங்க, அப்போ என்ன பண்ணுங்க? சிலிண்டர் தட்டுப்பாடுகள் இப்போ 100 ரூபாய் நாங்கள் வந்து சிலிண்டருக்கு மாதம் கொடுப்போம்னாங்களே, இப்போ கேட்க வேண்டியதானே? கேட்குறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்லைல்ல. அப்போ அது ரெட்டை நிலைப்பாடு தான். அது தேர்தல் நேரத்துலன்னும் போது அது இன்னமும் அதிகமாக வந்து வெளிப்படும். இது தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மக்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். எல்லாம் நாடகம் ஆடுறாங்கன்றது மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இல்லை அது எவிடென்ட்டாக தெரியுதுங்கிற பட்சத்தில் அது ஏன் பண்ணுறாங்க, மக்கள் யோசிப்பாங்கன்னு கூட தோணாதா? இல்லை தோணாது அவங்களுக்கு, அதெல்லாம் தோணாது, தோணவே தோணாது. அதுவும் பிரேமலதா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எந்த பிரச்சனைக்கும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் கூட்டி நான் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு, மகளிரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இந்த எதிர்பார்ப்பு வேற. ஆனால் இது எலெக்ஷன் ரெட்டோரிக், இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, அதை கடந்து போகலாம். நிச்சயமா. ஸோ அடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். களம் ஒவ்வொரு நாளும் சூடு பிடிச்சிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. கூட்டணி கணக்குகள் உறுதியான பிறகு, எத்தனை கட்சிகள் எங்கெங்கே போட்டியிட போதுன்னு உறுதியான பிறகு இன்னும் தீவிரமடையும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.